Ignorance of law is not an excuse. சாத்தான் குலத்துல நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்திற்கு வந்த தீர்ப்பு தான் இரட்டை மரண தண்டனை, அதாவது டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இதுல பாதிக்கப்பட்ட 2 விக்டிம்ஸ் யாருன்னா ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ். ஜெயராஜ் என்பவர் தந்தை, அவரோட பையன் தான் பெனிக்ஸ். இவங்க 2 பேருமே தனித்தனியா கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டு வருபவர்கள், ஒரு காமன் பீப்புள் தான். இவங்களுக்கு எந்த ஒரு ப்ரீவியஸ் கிரிமினல் கேஸும் இல்லை. ஆனா சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேர் மேலேயும் பொய் வழக்கு போட்டு இவங்களை ரொம்பவே கொடுமையாக சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் இறந்தே போயிடுறாங்க. கஸ்டோடியல் டார்ச்சர்னால இறந்தனால இது ஒரு கஸ்டோடியல் டெத்தா எடுத்துக்கிறாங்க. இந்த கேஸ்ல இருக்க அக்யூஸ்ட் A1 இருந்து A10 வரைக்கும் இருக்கிறவங்க சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ் ஆபீசர்ஸ். A1 இன்ஸ்பெக்டர், A2 இருந்து A10 வரைக்கும் அவரு கீழே வேலை பார்க்கிற போலீஸ் தான். இந்த கேஸ் நடக்கும்போது A10 மட்டும் இறந்து போயிடாரு. ஸோ அவரை தவிர்த்துட்டு A1 A9 இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இங்க 2 விக்டிம் இறந்து போயிருக்கனால ஒருத்தருக்கு ஒரு மரண தண்டனையும், இன்னொருத்தரோட டெத்துக்கும் ரீசன் இவங்கனால இன்னொரு மரண தண்டனையும். ஸோ ஈச் அக்யூஸ்டுக்கும் டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வழங்கியிருக்காங்க. இந்த கேஸ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 18/6/2020. அப்போ ஒரு நைட் 8:30 டைம் இருக்கும். பெனிக்ஸோட மொபைல் கடைக்கு முன்னாடி போலீஸாருக்கும் இவங்களுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இத அந்த போலீஸ் ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே 19/6/2020 அப்போ ஃபர்ஸ்ட் ஜெயராஜ் அப்படின்றவரை போலீஸ் ஸ்டேஷன்ல டீடைன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்க்க போனா அவரோட பையன் பெனிக்ஸையும் போலீஸ் ஸ்டேஷன்ல டீடைன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க டீடைன் பண்ணி வச்ச அந்த நைட் 7:45 இருந்து அடுத்த நாள் காலையில 3 AM வரைக்கும் அவங்கள ரொம்பவே கொடுமையா டார்ச்சர் பண்றாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நிறைய பேர் கூடிடுறாங்க. சோ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மேல தப்பு வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு கூட்டு சதியா ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது இந்த விக்டிம்ஸ் ஆன ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் மேல ஒரு பொய்யான FIR போடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. A4 கம்ப்ளைனன்ட் ஆகவும், A6 விட்னஸ் ஆகவும், A3 கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியும் ரெடி பண்றாங்க. எங்க இந்த FIR ஃபைல் ஆகுதுன்னா சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல FIR நம்பர் 3112 of 2020. என்னென்ன செக்ஷன் கீழே இவங்க மேல அக்யூஸ் பண்றாங்கன்னா, செக்ஷன் 188 of IPC, செக்ஷன் 294B of IPC, செக்ஷன் 269 of IPC, செக்ஷன் 353 of IPC, செக்ஷன் 5062 of IPC. இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் 188 of IPC என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆபீஷியல் சொன்ன கமாண்ட வேணும்ட்டே டிசோபே பண்ணா இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகும். இதோட பனிஷ்மெண்ட் பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் 1 month தான். நெக்ஸ்ட் செக்ஷன் 294B of IPC. இது யூசிங் obscene words, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகும். இதோட பனிஷ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மந்த்ஸ் தான் இருக்கு. செக்ஷன் 269 IPC இது கோவிட் காலகட்டம்னால வேணும்ட்டே இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு செக்ஷனும் போடுறாங்க. இதோட இம்ப்ரிசன்மெண்ட் காலமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி 2 வருஷத்துக்கு கீழே இருக்க அஃபென்சஸ்க்கு அரெஸ்ட் மேண்டேட்டரி இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு வேணும்ட்டே எக்ஸ்ட்ரா ஆடட் செக்ஷனா செக்ஷன் 353 ஐபிசியும் செக்ஷன் 5062 ஐபிசியும் போடுறாங்க. செக்ஷன் 353 ஐபிசி எதை சொல்லுதுன்னா, ஒரு அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல். எப்படி தடுப்பாங்கன்னா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்திருக்கணும். இதோட இம்ப்ரிசன்மெண்ட் 2 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் 5062 இது threatening to cause death. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இதோட பனிஷ்மெண்ட் 7 years. அவங்கள வெளியே விட்டா இந்த பிரச்சனை தெரிஞ்சிடும். அதுக்காக போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ரிமாண்ட் ப்ரொசீஜர்ஸ ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதற்காகவே வேணும்ட்டே செக்ஷன் 353 of ஐபிசியும் செக்ஷன் 5062 of ஐபிசியும் இவங்க மேல போடுறாங்க. இப்போ அபியூஸ் ஆஃப் பவரே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபாரின் கேஸ் ஒரே டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டே ஃபுல் பவர் இருக்கு, ரிமாண்ட் பண்றதுக்கு, அரெஸ்ட் எல்லாமே இருந்தா அபியூஸ் ஆஃப் பவர் நடந்துரும் அப்படின்றதுக்காக தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இப்போ இதுலயுமே 4 டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க.
போலீஸ் டிபார்ட்மெண்டோட பவர் வந்து வெறும் அரெஸ்ட் பண்றது மட்டும்தான். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்களை ஆஜர்படுத்தி ஆன் பர்சனல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எய்தர் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்டை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க இல்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ரிமாண்ட் வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெயில் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. இந்த கேஸ்லயும் அப்படிதான் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாங்க, ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்ட் ஆர்டரும் வாங்கினதுக்கு அப்புறம் ஜெயில வந்து இவங்களை அட்மிட் பண்ணிடுறாங்க. ஜெயில இவங்களை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட உடல்நிலை ரொம்பவே வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணனால இவங்களோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒருத்தர் பின் ஒருத்தராக வந்து இறந்தே போயிடுறாங்க. இந்த கேஸ் ரொம்பவே சென்சேஷனலா வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஹைகோர்ட் வந்து சூமோட்டோவா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு அப்புறம் சிபிசிஐடி கிட்ட மாத்துறாங்க. விட்னஸ் அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் ஆன் பர்சுவல் ஆஃப் எல்லா எவிடன்ஸ் வச்சுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதான் வந்து டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜை நான் வந்து வெகுவா பாராட்டுறேன். இந்த கேஸ்ல A1 இருந்து A9 வரைக்கும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே வந்து ஒரு பிளாக் மார்க்கா ஆயிருது. ஆனா இதே சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க 3 சபார்டினேட் ஆபீசர்ஸ், 2 ஃபீமேல் அதுக்கப்புறம் ஒரு மேல், அவங்க கொடுத்த வாக்குமூலம் தான் வந்து இந்த கேஸ்லயே வந்து ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. இவங்க 3 பேர்த்தையும் வந்து நான் வெகுவா பாராட்டுறேன். இவங்க தான் வந்து சிஸ்டமை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க பவர்ல இருக்காங்க அப்படின்னா வந்து பவரே இல்லாத காமன் பீப்புள் கிட்ட போய் பவரை காமிக்கிறது வந்து ரியல் ஹீரோயிசம் கிடையாது. ஆனா இந்த 3 சபார்டினேட் ஆபீசர்ஸும் அவங்களோட சுப்பீரியர் ஆபீசர்ஸ் தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா என்ன நடந்ததோ அதோட எவிடன்ஸ கோர்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து ரியல் ஹீரோயிசம். இந்த மாதிரி சில போலீஸ் அபிஷியல்ஸ் பண்ற தப்புனால என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து மக்கள் தப்பா தான் நினைக்கிறாங்க. பட் நிறைய நல்ல போலீஸ் அபிஷியல்ஸும் இருக்காங்க. தப்பு பண்ற போலீஸ் அபிஷியல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்ப கூட பாத்துட்டீங்கன்னா ரீசெண்டா இந்த ஜட்ஜ்மெண்ட் 6th April 2026ல வருது. அதோட நெக்ஸ்ட் டேவே வந்து ஒரு செய்தி வருது, ஒரு எஸ்ஐ ஒருத்தர் ஷூட் அவுட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் April 8th அந்த எஸ்ஐ அண்ட் சபார்டினேட் அபிஷியல் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. நெக்ஸ்ட் April 9th அந்த எஸ்ஐய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இதோட மெயின் ரீசனே என்னன்னா வந்து லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி தான் சொல்லலாம். இப்போ ஒரு சாதாரண ஒரு டிராபிக் வயலேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த டிராபிக் போலீஸ் வந்து அவங்க பாடியில ஒரு பாடி கேம் வந்து வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஒழுங்கா யாராவது வந்து ஹெல்மெட் போடாம வராங்க இல்ல எனி டைப் ஆஃப் டிராபிக் வயலேஷன் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்க பாடி கேம்ல வந்து அதை ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சீரியஸான கிரைம் சீனுக்கு போகும்போதோ இல்ல ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போதோ போலீஸ் அபிஷியல்ஸ் தாராளமா வந்து ஒரு பாடி கேம் வந்து வைக்கலாம், இல்லாட்டி கார்ல வந்து ஒரு டேஷ் கேம் கூட வைக்கலாம். அப்போ நிஜமாவே வந்து இந்த போலீஸ் அபிஷியல்ஸ வந்து தாக்குனாங்களா அப்படின்றதுக்கு அவங்களுக்கும் வந்து எவிடன்ஸ் இருக்கும். இந்த வளர்ந்து வரும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணா இந்த மாதிரியான அஃபென்சஸ் ஓரளவுக்காவது வந்து கம்மியாகும் அப்படின்றத வந்து நான் இங்க சொல்லிக்கிறேன். பாடி கேம் யூஸ் பண்றதுனால உண்மையிலேயே யாரு தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையான்றத வந்து ஈஸியா எவிடன்ஸா நாம சப்மிட் பண்ணிக்கலாம். சோ வந்து யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றதும் ஈஸியா ப்ரூவ் ஆயிரும். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்ததுல எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அந்த அக்யூஸ்ட் A1 வந்து A9ல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைச்சாதான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க பண்ண தப்புனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அஃபெக்ட் ஆறாங்க. இன்கேஸ் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, இத வந்து ரொம்ப அவங்க சாதாரணமா எடுத்துட்டு அந்த 2 பேரும் வந்து சப்போஸ் தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கான செக்ஷனையும் அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு இருக்கலாம். அப்படி நடந்திருந்தா இந்த 2 பேரோட உயிரும் வந்து போயிருக்காது. அதே மாதிரி இதுவும் இந்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்க மாட்டாங்க. இந்த கேஸ்ல இருக்க அக்யூஸ்ட் அவங்களோட ஏஜ் எல்லாம் பாத்துட்டோம்னா 36 ஒருத்தருக்கு இருக்கு, 38 ஒருத்தருக்கு இருக்கு. இவங்க இந்த தப்ப பண்ணாம இருந்ததா இன்னுமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அடுத்த ஒரு பொசிஷனுக்கும் வந்து போயிருந்திருக்கலாம். எப்பவுமே அபியூஸ் ஆஃப் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது. சோ எப்பவுமே ஒரு சக மனிதனை வந்து மனிதனா வந்து மதிக்க வேணும்.
இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் டிஜிபி ஒரு சர்க்குலரை வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அவங்களோட காமன் லைன் ஆஃப் சுப்பீரியர் ஆபீஷியல்ஸோட ஆர்டரை மட்டும் ஒபே பண்ணா போதும். அதர் லைன் ஆஃப் சுப்பீரியர் ஆபீஷியல்ஸோட ஆர்டரை வந்து ஒபே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி April 8 வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர்கள் உத்தரவின்றி லத்தியை எடுக்க போலீசாருக்கு தடை. இந்த மாதிரியான சர்க்குலர்ஸையும் ஆர்டர்ஸையும் வந்து நான் வெகுவா பாராட்டுறேன். இந்த மாதிரி பாடி கேம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு கம்மியாச்சுன்னா இந்த மாதிரியான அஃபென்சஸும் கம்மியாகும் அப்படின்றத நான் நம்புறேன். தேங்க்யூ.